வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மொபைல் டாக்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்க அப்படின்னா, அன்லாக் டூல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ஃபோனுக்கெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியும், சாஃப்ட்வேர் ரிப்பேர் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு டூல் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பிராண்டை வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நார்மலாக எம்ஐ ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணோம் அப்படின்னா எம்ஐயோட ஃப்ளாஷ் ரூல் அஃபீஷியல் ஃப்ளாஷ் ரூல் வந்து வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் பல பிரச்சனைகள்லாம் வரும். அந்த எந்த ஒரு எரருமே இல்லாமல் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐக்கான ஃப்ளாஷ் இதில் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா எஃப்ஆர்பி பண்ண முடியும், எம்ஐ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை சர்வர் வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மாடலோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரோம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு சர்வர் வழியாக அந்த இடத்துல மாடல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சர்வர் வழியாக மாடல் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ளாஷ் வந்து பண்ணிக்க முடியும். இல்லை கஸ்டமைஸாக நம்ம வந்து பண்ணுறனாலும் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இது எந்த மாதிரி வகையில் பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் மோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடிஎல் மோடு, இந்த 2 மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட் ஃபுட் மோடு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எம்ஐயோட ஃபாஸ்ட் ஃபுட் மோட் வால்யூம் டவுன் பட்டனையும் பவர் பட்டனையும் ஒரே டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மோடு வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகிடும். இடிஎல் மோடுங்கிறது ஒன்றும் கிடையாது, எமர்ஜென்சி டவுன்லோட் மோடுன்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி டவுன்லோட் மோட்னா என்ன அப்படின்னா ஃபோன் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆகிடும், அன்பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்சி டவுன்லோட் மோடு, இந்த டெஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பிசிபி போர்டில். அந்த டெஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சிபியோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோனை வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். அடுத்தது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வந்து பண்ணியிருப்பாங்க. எம்ஐயோட நிறைய எல்லா மாடல்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். இன்க்ளூடிங் போக்கோவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் வந்து ஆகும். லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா மாடல் வரைக்குமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக எம்ஐ அக்கௌண்ட் வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும், ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண முடியும், எஃப்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணிக்க முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பூட் லோடர் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிக்க முடியும், ரீலாக் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இடிஎல் மோடில் வந்து கனெக்ட் பண்ணி எல்லாமே பண்ணிக்க முடியும். சேம் இதே மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மோட்லேயும் உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். பூட் லோடரை வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும், எஃப்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எரேஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டம் ரிக்கவரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் பண்ணிக்க முடியும். கஸ்டம் ரிக்கவரி அப்படின்னா கஸ்டமைஸ்டான இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடலுக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சேம் எம்ஐக்கு பார்த்த மாதிரியே தான் இந்த இடத்துல செக்யூரிட்டியில் வந்து பார்த்தோன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா மாடலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்க முடியும், ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்க முடியும், எஃப்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும். இதுவும் சேம் வந்து பார்த்திங்கன்னா இடிஎல் மோடில் வந்து பண்ணிக்கலாம். சாம்சங்கோட டவுன்லோட் மோட் ஓடின் மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஆர்பி வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடின் ஃப்ளாஷ், சாம்சங்கோட அஃபீஷியல் ஓடின் ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடினில் சில பல பிரச்சனைகள்லாம் வரும். அது எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் இது அன்லாக் டூல் வழியாக பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹுவாய். மேஜராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பண்ணுறது எம்ஐ, சாம்சங், ஓப்போ, விவோ, இந்த மாதிரி 4 மாடல்ஸ் மட்டும் தான் அதிகமாக மேஜராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம். அடுத்தபடி இன்ஃபினிக்ஸ், இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குது, டெக்னோ, இன்ஃபினிக்ஸ்லாம். பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ, சாம்சங், ஓப்போ, விவோ, இது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக மற்ற மாடல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குவால்காம், ஸ்னாப்ட்ராகன், மீடியாடெக், இந்த 2 மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. சில மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகிருக்காது. அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது எனக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ, அதனால் கொஞ்சம் லேக் இருக்கும்.
சேம் இதே மாதிரி தான் சேம் யூஸ் பண்ணுற வைஸ் எல்லா மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா மாடலுக்கான ஃபேக்ட்ரி ரீசெட்டு எஃப்ஆர்பி எல்லாமே நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஓப்போவோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சேஃப் ஃபார்மேட் மூலமாக நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட், மியூசிக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு மீதி எல்லா செட்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் வந்து பண்ணிக்க முடியும். நார்மலாக நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுற மாதிரியே தான் சேவ் ஃபார்மேட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட், மியூசிக் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா செட்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூட் லோடர் வந்து பண்ணலாம், அன்லாக் பண்ணிக்கலாம், ரீலாக் பண்ணிக்கலாம், எஃப்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணிக்கலாம். சேம் இது இடிஎல் ஃபங்க்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அடுத்தபடியாக இருக்கிறது ஓப்போ விவோ. ஓப்போவில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி ஃபோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ரியல்மி ஃபோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து பார்த்திங்கன்னா விவோட டை பிராண்டான ஐக்யூ மாடல்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எஃப்ஆர்பி வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பண்ணிக்க முடியும். விவோவில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாடல் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப் ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நம்மளோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லாஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் லாக் வந்து மறந்துட்டோம், உள்ளே இருக்க டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ண முடியும். இது எல்லா மாடலுக்கும் வராது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். குவால்காமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-2 ஃபோன்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன். இந்த குவால்காம் ஸ்னாப்ட்ராகனில் வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் அடிக்க முடியும் நம்மளால். ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் ஃபயர் ஹோஸும் ஃபயர்மேனும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் கொடுத்தோம்னா டேரெக்டாக வந்து ஃப்ளாஷ் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வர் வழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த சர்வர் வழியாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வராது. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணாமல் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி யூனிவர்சலாக எஃப்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்னாப்ட்ராகன் மாடலுக்குமே யூனிவர்சலாக எஃப்ஆர்பி லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். சேம் லைக் ஆஸ் மீடியாடெக் சேம் அதே மாதிரியான யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக் ஃப்ளாஷும். ஒரு நிமிஷம். இந்த இடத்துல சேம் அதே மாதிரி தான் சர்வர் வழியாக கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன மாடலு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்ஜியில் ஏதோ ஒரு மாடலு ஃபயர்வேர் மட்டும் நான் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ளாஷ் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகிடும். ஃப்ளாஷ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வெயிட்டிங் ஃபார் டிவைஸ்னு வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. அது வெயிட்டிங் ஃபார் டிவைஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து இடிஎல் மோட்லேயோ இல்லை டவுன்லோடிங் மோட்லேயோ கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஆகும். ஓகேங்களா. அடுத்தபடியாக இருக்கிறது மீடியாடெக் யூனிவர்சல்னால் லேட்டஸ்ட்டாக இருக்கிற டைமென்சிட்டி ப்ராசஸர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பி வந்து பண்ணிக்க முடியும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எம்ஐக்கும் ஓப்போ, விவோ இந்த மாதிரி மாடல்ஸ்க்கு அதர் பிராண்ட் மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்காது. அந்த மாதிரி மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூனிவர்சல் மெத்தடை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர்பியும் ஃபேக்ட்ரி ரீசெட்டும் நம்மளால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா இதில் ஃப்ளாஷ் கொடுக்குறப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எரர் ஆகும். இப்போ எஸ்பி ஃப்ளாஷ் டூல் வழியாக நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆத் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா சர்வரில் வந்து கிடைக்காது. சில இடத்துல சில மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பெல் பட்டனை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.